பகுதியில் தினம்தோறும் ஒரு மக்களவை தொகுதி பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். இன்று நாம் ஈரோடு மக்களவை தொகுதி பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த தொகுதி மக்களின் தேவைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, தொகுதி எம்பி செய்தது என்ன, செய்ய தவறியவை என்ன என்று அனைத்தையும் அலசலாம். அடுத்த ஒரு மணி நேரத்தில் உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி. ஈரோடு தொகுதி நிலவரம் குறித்த தகவல்களுடன் நம்முடன் செய்தியாளர் ஜான் மைக்கேல் இணைந்திருக்கிறார். பார்க்கலாம். ஈரோடு, குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதிகள் ஜவுளிக்கு பிரசித்தி பெற்றவை. இந்த பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய ஈரோடு மக்களவை தொகுதி பற்றிய விரிவான விவரங்களை இனி பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இந்த மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 22,59,608. இவர்களில் முதன்முறையாக வாக்களிக்க உள்ளவர்கள் 30,736 பேர். ஈரோடு மக்களவை தொகுதியில் ஈரோடு மாவட்டத்தின் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி ஆகிய பேரவை தொகுதிகளும், திருப்பூரின் தாராபுரம், காங்கேயம், நாமக்கல் மாவட்டத்தின் குமாரபாளையம் தொகுதியும் வருகின்றன. மீதமிருக்கும் தொகுதிகள் திருப்பூர் மற்றும் நீலகிரி மக்களவை தொகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்றன. ஈரோடு மக்களவை தொகுதியில் மொத்தம் 12,96,414 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 6,44,434, பெண் வாக்காளர்கள் 6,51,924, பிறர் 56. ஈரோடு தொகுதியில் விவசாயம் பிரதானமாக நடைபெறுகிறது. தென்னிந்திய அளவில் 2ஆம் இடம் வகிக்கும் மஞ்சள் உற்பத்தி, ஜவுளி சாயமேற்றும் தொழில், துணி பதனிடும் தொழில், தோல் தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள், எண்ணெய் உற்பத்தி ஆலைகள், கால்நடை தீவனம் தயாரிப்பு ஆகியவை ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பை அளிக்கின்றன. பவானி, நொய்யல், காவிரி, அமராவதி ஆறுகள், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம், காரணாம்பாளையம் அணைக்கட்டு, கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில், காங்கேயம் சிவன் மலை, CSI தேவாலயம், தீரன் சின்னமலை நினைவு மண்டபம் ஆகியவை இந்த தொகுதியின் முக்கிய அம்சங்கள். கல்வி நிலையங்களை பொறுத்தவரை 3 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், 4 அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகள், 14 தனியார் கலைக்கல்லூரிகள், 6 தனியார் பொறியியல் கல்லூரிகள், 1 தனியார் பல் மருத்துவக் கல்லூரி, 6 தனியார் பாலிடெக்னிக் ஆகியவை இந்த தொகுதியில் உள்ளன. தொடக்கத்தில் இந்த தொகுதி திருச்செங்கோடு மக்களவை தொகுதியாக இருந்தது. இதில் 1999ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மதிமுகவைச் சேர்ந்த கண்ணப்பன் வெற்றி பெற்றார். 2004ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுகவைச் சேர்ந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெற்றி பெற்றார். தொகுதி மறுவரையறைக்கு பின்பு ஈரோடு மக்களவை தொகுதியான பிறகு 2009ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி வெற்றி பெற்றார். 2வது இடத்தை காங்கிரஸ், 3வது இடத்தை கொங்குநாடு முன்னேற்ற கழகம் ஆகியவை பிடித்தன. மஞ்சள் உற்பத்தி, ஜவுளி உற்பத்தி என எப்போதும் பரபரப்பாக இயங்கி வரும் ஈரோட்டில் சில பிரச்சனைகள் காலகாலமாக நீடிப்பதாக கூறுகிறார்கள் பொதுமக்கள். ஈரோடு கிழக்கு மற்றும் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் நிலவும் அந்த பிரதான பிரச்சனைகள் என்ன என்பதை இனி பார்க்கலாம். சாய ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் காவிரி நீர் முற்றிலும் மாசடைந்திருப்பதாக கூறுகிறார்கள் ஈரோடு கிழக்கு பகுதி மக்கள். சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவு நீர் குடிநீருடன் கலந்து வருவதாகவும் இதனால் பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேட்டூரிலிருந்து நேரடியாக தண்ணீரை கொண்டு வந்து வழங்கினால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். கேன்சருக்கு, புற்றுநோய்க்கு 2வது இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா மாசடைந்த குடிநீர் குடிக்கிறதுனால கேன்சரும் பலவிதமான நோய்களும் தாக்கப்படுது. இன்னைக்கு காவேரி நதிக்கரை ஓரத்தில் அருகில் இருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு குடிநீர், சுத்தமான குடிநீர் கிடைக்கல. ஈரோடு மேற்கு பகுதியில் உள்ள வெண்டிப்பாளையத்தில் 35 ஆண்டுகளுக்கு முன்னர் ரயில் நிலையம் செயல்பட்டது. இது வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதால் வெண்டிப்பாளையம், மோகன் தோட்டம், மோளகவுண்டன் ஆகிய வழித்தடங்களில் ரயில்வே கேட் அமைக்கப்பட்டது. இந்த வழியே ஒரே நேரத்தில் சாலை போக்குவரத்து தடை செய்யப்படுவதால் அவசர சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு கூட செல்ல முடியவில்லை என்கிறார்கள் இந்த பகுதி மக்கள்.
இந்த ரயில்வே கேட்டு போட்டிருக்கனாலிங்க 2-3 பேர் இறந்துருக்குறாங்க அவசர வழி பாசம் கொண்டு வரதுக்காக. நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து மேம்பாலமும் அதில் ஒன்றும் இல்லைங்க, அவசர வழி பாதை. அதாவது அவசரமாக போகிறதுக்கு 2 வீலர் எங்களுக்கு கார் போகிற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா போகுது. ஸ்கூல் பிள்ளைக்கு போகிறதுனா கூட ரொம்ப சிரமம், கேட்டு போட்டுடுறாங்க, அதுக்கு ரேட்டாகி போகுதுங்க. சேராட்டா வந்தால் தான் நாங்கள் போய் ஆகணும், பஸ் வசதி இல்லை. 2 பஸ் இருக்குது, கேட்டு போட்டுருந்தா அந்த பக்கம் போயிடுறாங்க, இந்த பக்கம் வரதில்லை. அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக மேம்பாலம் போட்டு கொடுக்கணுங்க. வெண்டிப்பாளையம் பகுதியில் ரயில்வே மேம்பாலம், சுகாதாரமான குடிநீர், இந்த இரண்டும் எப்போது கிடைக்கும் என்பது ஈரோடு கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி மக்களின் நீண்ட நாள் கேள்வி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல். ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மொடக்குறிச்சி மற்றும் தாராபுரம் பகுதி மக்கள் போக்குவரத்து தொடர்பான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியாக இருந்தபோதும் போதிய வசதிகள் இல்லை என்கிறார்கள் மக்கள். புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற யாரும் முன்வரவில்லை என கூறும் இவர்கள், வரப்போகும் எம்பி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். ஈரோடு பேருந்து நிலையத்திலேருந்து அரசு மருத்துவமனைக்கு உதவி செய்கிறதுக்காக யாரையாவது கூட்டிகிட்டு போகணுன்னா கூட குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னாவே ஒரு 30 நிமிடத்துலேருந்து 40 நிமிடம் ஆயிடுது அரசு மருத்துவமனைக்கு. அதுக்குள்ளார உயிரிழப்பெல்லாம் ஏற்படுது. அதனால் புறநகர் பேருந்து நிலையங்கிறது அவசியம் தேவை. நான் தினமும் காலேஜுக்கு வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். போகிறப்ப ரொம்ப போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இங்கே ஒரு 53 ஏக்கரா நிலம் வந்து சும்மா தான் இருக்குது. அதில் ஒரு பேருந்து நிலையம் அமைச்சு கொடுத்தாங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்புறம் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாராபுரம் மக்களோ ஈரோடு பழனி ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். தாராபுரம் வளர்ந்து வரும் நிலையில் ரயில் பயணம் மேற்கொள்ள திருப்பூர், கோவை, ஈரோடு போன்ற நகரங்களுக்கு செல்வது சிரமமாக இருப்பதாக கூறுகிறார்கள் இம்மக்கள். இந்த திட்டம் வரப்பெற்றால் இப்பகுதி மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும். காங்கேயம், சென்னிமலை போன்ற இடங்களில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி இதிலெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். இதனால் யாத்திரிகளுக்கும் கோயில் பழனி யாத்திரைகள் சென்று வருவர்கள், மாநிலத்திலிருந்து மாநிலம் விட்டு வருபவர்களுக்கெல்லாம் இது லாபகரமான ஒரு ரயில்வேக்கு உருவான திட்டம். பல ஆண்டுகால கோரிக்கையான ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வரப்போகும் எம்பி முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது தாராபுரம் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஜான் மைக்கேல் மற்றும் தமிழரசி. நெசவுக்கும் விவசாயத்திற்கும் முக்கியத்துவம் அதிகமுள்ள பகுதிகளாக காங்கேயம் மற்றும் குமாரபாளையம் பகுதிகள் இருக்கின்றன. இந்த பகுதிகளுக்கே உரிய சில தேவைகளும் பிரச்சனைகளும் இருக்கின்றன. அவற்றை பார்ப்போம். காங்கேயம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தென்னை சாகுபடி மற்றும் கைத்தறி நெசவு பிரதான தொழில்களாக இருக்கின்றன. ஆனால் 2 தொழில்களும் நலிவடைந்த நிலையில் இருப்பதாக கூறுகிறார்கள் இத்தொழிலை நம்பியிருப்பவர்கள். இந்த நிலை மாற தேங்காய் எண்ணெயை நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள் விவசாயிகள். இந்த தொழிலில் வந்துட்டு பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இதில் வெகுவாக பாதிப்படைஞ்சிருக்காங்க. இறக்குமதிக்கான கச்சாப்பட்டின் வரியை 5% 15% உயர்த்தி இருக்கிறார்கள். ஆகையால் இந்த ஓராண்டு காலமாக கைத்தறி நெசவாளர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அமையவிருக்கும் மத்திய அரசு கைத்தறிக்கான இறக்குமதி கச்சாப்பட்டின் மீதான வரியை முற்றிலுமாக நீக்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். குமாரபாளையம் பகுதியினரோ ஜவுளியை நம்பியுள்ள இந்த பகுதிக்கு கூடுதலாக ஜவுளி பூங்காக்கள் தேவை என்கிறார்கள். கைத்தறியில் இடம்பெற்றுள்ள 11 ரகங்களை ரத்து செய்து அவற்றை விசைத்தறியில் உற்பத்தி செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் விசைத்தறியாளர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்தியாவிலே 50 வருஷம் முன்னாள் டெக்னாலஜி தான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து 30 வருஷம் இல்லை 40 20 வருஷம் அது 15 வருஷம் ஓல்டு தறியை இறக்குனா கூட அது நியூ டெக்னாலஜி ஃபார் இந்தியா. அதனால் 2வது ஏற்கனவே உபயோகப்படுத்த தறியை அதிக கட்டுப்பாடுகள் இல்லாமல் இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். தற்பொழுது நூல் விலை மாதந்தோறும் 20-25 ரூபா வீதம் அதிகம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதனால் துணி தயாரிப்பாளர்கள், கலர் சர்ட்டிங் துணி தயாரிப்பாளர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளார்கள். மொத்தத்தில் கைத்தறி மற்றும் விசைத்தறியாளர்களின் பிரச்சனைகளை களைய வரப்போகும் எம்பி நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்பதே காங்கேயம் குமாரபாளையம் மக்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக என் ராஜாவுடன் ஜான் மைக்கேல்.
ஈரோடு மக்களவை தொகுதியின் முக்கிய பிரச்சனைகள் பற்றி இன்றைய உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் பார்த்து வருகிறோம். இந்த மக்களவை தொகுதி பற்றிய கூடுதல் விவரங்களை பகிர நம்முடன் செய்தியாளர் ஜான் மைக்கேல் இணைந்திருக்கிறார். இந்நிகழ்ச்சியில் தொகுதிக்கு MP செலவிட்ட நிதி எவ்வளவு, தொகுதி நலனுக்காக மக்களவையில் எத்தனை கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் என்று பார்ப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருக்கிறோம்.